அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, காசாவில் நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலின் இன அழிப்பு போர் என்பது 8 மாதத்தை நிறைவு செய்து 9வது மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த 9 மாதங்களாக போர் முனையில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கூட தளராமல், கொஞ்சம் கூட பின்வாங்காமல் தங்களுடைய வீரத்தை இன்னும் முழுமையாக வெளிப்படுத்தி பாசிச சியோனிச இராணுவத்தினை கலங்க வைத்து வருகின்றனர். அந்த காட்சிகளில் சிலவற்றை பார்ப்பதற்கு முன்னால அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை பாருங்கள். இடிந்த கட்டடங்கள் எல்லாம் இடிந்து கிடக்கிறது. அங்கு வாழ்வதற்குரிய வசதிகள் எல்லாம், கட்டமைப்புகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலேயும் தங்களுடைய வாழ்க்கையை அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில, அந்த அழிந்து கிடக்கக்கூடிய அந்த நகரத்துல அந்த அழிவுகளுக்கு மத்தியில துணிச்சலோடு தங்களுடைய வாழ்க்கையை அந்த மக்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை விளக்குகின்ற அந்த வீடியோவை தான் நீங்க பார்க்கிறீங்க. இவ்வளவு மன உறுதியை அல்லாஹ் அந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிறான். இவ்வளவு வீரத்தை அந்த மக்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் என்பது அந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலேயும் மஸ்ஜித், பள்ளிவாசல் இடிந்து கிடக்கிறது. இடிந்து கிடக்கக்கூடிய அந்த பள்ளிகளை சென்று தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய, தொழுகையை அதற்குரிய நேரத்துல நிலைநிறுத்தக்கூடிய காட்சிகளை விளக்கக்கூடிய அந்த படத்தை தான் பாக்குறீங்க. இவைகளுக்கு மத்தியில கஸ்ஸாம் படை வீரர்கள் நடத்திய பல சாகசங்கள் பற்றிய, பல மெய்சிலிர்க்க வைக்கும் தாக்குதல்கள் பற்றிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அல் அரபியா, அது மாதிரி அல் ஜசீரா போன்ற தொலைக்காட்சிகள் அந்த அல் கஸ்ஸாம் படையணியினுடைய ஒரு முக்கியமான தாக்குதல் சம்பந்தமான வீடியோவை வெளியிட்டு இருக்கிறது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உலகத்தில் உள்ள ராணுவ வீரர்கள், உலகங்களில் இருக்கக்கூடிய இந்த ராணுவ அகாடமிகள், கல்வி நிலையங்கள் எல்லாம் திகைத்து நிற்கும் அளவிற்கு அந்த வீடியோ இருக்கிறது. அந்த அளவுக்கு துல்லியமான திட்டமிடுதல், அந்த அளவிற்கு துல்லியமான செயலாக்கம். எப்படி திட்டமிட்டார்களோ அதை துல்லியமாக செயலாக்கம் செய்யக்கூடிய அந்த முறைகளை பார்த்து அந்த வீடியோவுடைய அந்த போர் முறையையும் போர் தந்திரத்தையும் கஸ்ஸாம் படையணியினுடைய அந்த போர் திறனையும் பார்த்து உலகத்தில் உண்டான பல்வேறு ராணுவ கல்லூரிகளை திகைத்து நிற்கக்கூடிய அளவிற்கு, உலகில் உண்டான பல்வேறு இந்த ராணுவ படையணிகளை திகைத்து நிற்கும் அளவிற்கு அந்த காட்சிகள் அமைந்திருக்கிறது. மே 22ஆம் தேதி ஒரு கச்சிதமான தாக்குதலை பைத்து ஹானூனில் கஸ்ஸாம் படையணி நடத்தியது. 3 கட்டங்களாக அவர்கள் நடத்திய அந்த தாக்குதல்ல தொடர்ந்து 26 மணி நேரம் இஸ்ரேலிய படைகளுடன் நேருக்கு நேராக நின்று மோதி கொண்டிருந்தார்கள். அதாவது வெடிமருந்துகளை பயன்படுத்தியும், கையெறி குண்டுகளை பயன்படுத்தியும், அது மாதிரி ஸ்னைபர், அந்த துப்பாக்கி சுடும் சிறந்த, அந்த துப்பாக்கி சுடுதல்ல சிறந்த தேர்ச்சி பெற்ற அந்த துப்பாக்கி சுடும் வீரர்களை கொண்டும் நேருக்கு நேராக 26 மணி நேரம் மேலோடு அந்த பாசிச சியோனிச ராணுவத்தோடு பைத்து ஹானூனில் மோதி கொண்டிருந்தார்கள். இந்த மோதல்ல பல இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை கைதிகளாக பிடித்தார்கள், பலர்களை படுகாயப்படுத்தினார்கள், பலர்களை அந்த போர் முனையில கொன்று குவித்திருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய உலக அமைப்புகள் எல்லாம், உலகத்தில் உண்டான ராணுவ கல்வி நிலையங்கள் எல்லாம் இவ்வளவு திட்டமிட்டு எப்படி இவர்களால கச்சிதமாக செய்ய முடிகிறது என்று திகைத்து நிற்பதாக அந்த வீடியோ வெளியான பிறகு அந்த உலக அளவில் உள்ள ராணுவ வல்லுநர்கள், ராணுவத்தை சேர்ந்த பல வீரர்கள் சொல்லி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக காசாவை இவன் சிதைத்துக் கொண்டிருந்தாலும், இடித்துக் கொண்டிருந்தாலும் அதற்கு கொஞ்சம் கூட தளராம தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை, சியோனிச பாசிச ராணுவத்தை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த மே 22க்கு பிறகு நடந்த இந்த தாக்குதலை பார்த்த பிறகுதான் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் போர் நிறுத்த சியோனிஸ்ட் ராணுவத்தை காப்பாற்றணும் என்று கதறிக்கொண்டு சில போர் நிறுத்த திட்டங்களை செய்தாங்க, முன்வைத்தாங்க. ஆக இப்படி அவர்களுடைய திகைக்க வைக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று கூட அந்த அபு சாலிமில், கரம் அபு சாலிமில் இருந்த ஒரு ராணுவ அந்த செயல்பட்டு வந்த ராணுவ கட்டளை மையத்தை, தலைமையகத்தை ஏவுகணைகளை வீசி தகர்த்திருக்கிறார்கள் கஸ்ஸாம் படையணியினர். அது மாதிரி ரஃபாவில் ஒரு முக்கியமான தாக்குதல்களை பற்றி நேற்று செய்தி வந்திருக்கிறது. இந்த கிழக்கு ரஃபாவில் ஒரு ஏரியாவில் ஒரு படையணி, இந்த படையணி இந்த சியோனிச ராணுவ படையணி ஒன்று, ஒரு சிறிய படையணி ஒன்று செல்கிறது. அவர்களை செல்வதற்கு விட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடந்து சென்ற பிறகு அங்கிருந்த ஒரு பதுங்கு குழியிலிருந்து அவர்களுக்கு பின்னால் தோன்றி அவர்களை சிதைத்திருக்கக்கூடிய காட்சி, அவர்களை அழித்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நேற்று அந்த கஸ்ஸாம் படையணி வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி நேற்றைய இன்னொரு தாக்குதல்ல 23 பேர் காயமடைந்ததாகவும் 4 சியோனிச ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. அது மாதிரி நீங்க இதோ பார்க்கக்கூடிய ஒரு ராணுவ வீரன், இவனுடைய பெயரு கூஹா பியாகு என்பது அவனுடைய பெயராக இருக்கிறது. இவன் அந்த இஸ்ரேலுடைய உள்துறை அமைச்சர் இருக்காங்க இல்லையா, நம்ம நாட்டில் ஒரு தனிய உள்துறை அமைச்சராக இருந்தாங்க இல்லையா, இது மாதிரி அவன் ஒரு தடியன்னாக்கா அவனை நம்ம குழப்பங்களை செய்வதையே இலக்காக கொண்டவன், சண்டையை மூட்டுவதையே இலக்காக கொண்டவன், தேசத்தினுடைய அமைதியை உழைப்பதற்காக வேண்டிய ஒருத்தர் உள்துறை அமைச்சராக்கி வச்சிருந்தாங்க நம்ம நாட்டுல. அது மாதிரி இப்போ அங்க இஸ்ரேலுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவன் பின் கஃபீர், இவனுக்கு வேலை என்னன்னாக்கா அமைதியை கெடுப்பதுதான் வேலை, சண்டையை மூட்டுவதுதான் வேலை, மக்களுக்கு மத்தியில வெறுப்பை விதைப்பதுதான் வேலை. இவனுடைய ஒரு வலதுகரமாக இருக்கக்கூடிய இந்த கூஹால் யாகு என்பவன் நேற்று அந்த கஸ்ஸாம் படையணியினால செய்யப்பட்டிருக்கிறான், சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான். இவன் பல மஸ்ஜிதுகளை இடித்தவனாக அந்த ராணுவத்தில் அந்த மஸ்ஜிதுகளை இடிப்பதற்கு, இந்த மார்க்கம் சம்பந்தமான அந்த கல்வி நிலையங்களை இடிப்பதற்கெல்லாம் இவனுக்கு தான் இவன் தான் கண்காணிப்பானாம். இவனைத்தான் பின் கஃபீர் பயன்படுத்துவானாம். பின் கஃபீர் என்ற அந்த உள்துறை அமைச்சருடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய இவன் நேற்றைய போரில் செய்யப்பட்டிருக்கிறான், கொல்லப்பட்டிருக்கிறான். கஸ்ஸாம் படையணியினர் இவனை செய்யறாங்க, சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி ஹிஸ்புல்லா நேற்று பல செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தொடர்கிறது. அந்த ஹிஸ்புல்லா நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பிலையும் நீண்ட நெடிய தாக்குதலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், இஸ்ரேலை அழிக்கும் வரையிலும் தாக்குதலை தொடர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருப்பதோடு வடக்கு இஸ்ரேலை ஹிஸ்புல்லா தன்னுடைய ஏவுகணைகளால் துளைத்து எரித்துக் கொண்டிருக்கிறது. வடக்கு இஸ்ரேல் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. நேற்று வடக்கு இஸ்ரேலுடைய பார்வையிடுவதற்காக வேண்டி சென்ற இஸ்ரேலுடைய பிரதமர் இருக்காங்க, நெத்தன்யாஹு இருக்காங்க இல்லையா, அங்க பார்வையிடுறதுக்கு போறத பார்வையிடணும். ஆனால் பார்வையிடுவதற்கு சென்ற நேரத்திலையும் அந்த ஹிஸ்புல்லாவுடைய ஏவுகணைகள் தொடர்ந்து தாக்கி கொண்டிருந்ததால் எங்கே நம்ம தாக்கப்பட்டு விட போகிறோம் என்று பதறி அடித்துக் கொண்டு அலறி அடித்துக் கொண்டு பார்வையிட வந்தவன், அந்த கிரியாத் சமூனா என்ற நகரை பார்வையிட வந்தவன் 5 நிமிஷம் கூட அங்க நிக்காம அங்க பதறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்த செய்தியை நம்ம சொல்லல, அந்த கிரியாத் சமூனாவுடைய நகராட்சி தலைவரை சொல்லி அந்த இஸ்ரேலுடைய பிரதமருடைய அந்த செயலை நகைப்புக்குரியதாக மாற்றி இருக்கிறாரு. இப்படி பல்வேறு தாக்குதல்கள் செய்தது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வரக்கூடிய நிலையில, அது மாதிரி வெளியில் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் அப்படி இருக்குது. அது மாதிரி ஏமனுடைய ஹவுத்திகளும் ஈராக்கினுடைய போராளிகளும் சேர்ந்து இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகத்துக்கு வந்த 2 ஆயுத கப்பல்களை தாக்கி அளித்திருக்கக்கூடிய செய்தி வருகிறது. அது மாதிரி ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய அதிகாரிகளுக்கு சில கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார். இஸ்ரேல் குழந்தைகளை கொல்லும் நாடாக இருக்கிறது. குழந்தைகளை கொல்லும் நாடை நம்ம ஆதரிக்க முடியாது, அதை ஐநாவினுடைய அந்த கருப்பு நாடுகளுடைய பட்டியலில் சேர்த்து விட வேண்டும் என்று அதற்குரிய
அதிகாரப்பூர்வ முயற்சிகளை தொடங்குவதற்கும் அதை முறைப்படுத்துவதற்குரிய ஆணைகளை ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஐநாவுடைய அதிகாரிகளுக்கு வழங்கி இருப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அது மாதிரி இந்த ஸ்பெயின் இருக்கு இல்லையா, அதாவது பல நாடுகள் சவுத் ஆப்பிரிக்கா தொடர் அந்த உலக நீதிமன்றத்துல தொடுத்த அந்த வழக்குல பல நாடுகள் தொடர்ந்து இணைந்து வருகின்றது. இஸ்லாமிய நாடுகள் மட்டுமில்லை, இஸ்லாமிய நாடுகள் கூட கண்ணாமூச்சி காட்டிட்டு இருக்காங்க சில பேர். ஆனால் பல முஸ்லிம் அல்லாத நாடுகள் ஸ்பெயின் இன்னைக்கு செஞ்சிருக்குது, சவுத் ஆப்பிரிக்காவோடு உலக நீதிமன்றத்துல அதனுடைய வழக்கில் இணைந்திருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவோடு இணைந்து பலஸ்தீனத்திற்கு நீதி கேட்கும் சட்ட போராட்டத்தை உலக நீதிமன்றத்தில் நடத்தப் போவதாக ஸ்பெயினும் அறிவித்திருக்கிறது. அது மாதிரி இது அந்த காசாவுக்குள்ளேயும் ரஃபாவுக்குள்ளேயும் பல தாக்குதல்களை, வெற்றிகரமான தாக்குதல்களை போராளி குழுக்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்த இதோ நீங்க பாக்குறீங்களா, இவன் ஒரு ராணுவ வீரர் ஈலோன், இவன் பேர் வந்து ஈலோன். இவன் பிரான்ஸ் படையில வந்து சிறப்பு படையில பணியாற்றக்கூடிய ஒரு யூதன். இவன் எங்க வந்து இஸ்ரேல்ல வந்து இந்த கஸ்ஸாம் படையணிக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரிட்டு கொண்டிருக்கிறான். அவனை நேற்று அந்த கஸ்ஸாம் படையணியினர் சுட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி நாகசாகிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது அமெரிக்காவினுடைய அணுகுண்டு தாக்குதல்ல அழிந்த நகரம். அது அந்த நாகசாகியில் வருஷம் செஞ்சுவாங்கனாக்கா இந்த அணுகுண்டு தாக்குதலுடைய அந்த அழிவு தினம் இருக்கு இல்லையா, அந்த நினைவு தினத்தை செய்வாங்க, கொண்டாடுவாங்க. கொண்டாடுகின்ற பொழுது உலகத்தினுடைய அங்க இருக்கக்கூடிய எல்லா நாட்டினுடைய தூதர்களையும் செய்வாங்க அழைத்து அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்க செய்வாங்க. அந்த அந்த நிகழ்ச்சி இப்போது நடக்கவிருக்கிறது. அப்ப அந்த நாகசாகியுடைய மேயர் சொல்றாரு, நாங்க இந்த நிகழ்ச்சியில பங்கெடுப்பதற்காக வேண்டி அனைவரையும் அழைப்போம், ஆனால் இஸ்ரேல் தூதரை அழைக்க மாட்டோம். என்னன்னாக்கா காசாவில் செய்து கொண்டிருப்பது இன அழிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவர்களை மட்டும் இஸ்ரேலை தூதரை மட்டும் புறக்கணித்து விட்டு மற்ற தூதர்களை அழைத்து நாங்கள் செய்வோம் வந்து இந்த வேலையை, இந்த நினைவு தினத்தை நடத்துவோம் என்று அந்த ஜப்பானுடைய நாகசாகி மேயர் செஞ்சிருக்காரு, சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி இஸ்ரேலுடைய ஒரு பத்திரிகையாளர், அவருடைய பெயர் கூட என்ற பெயர், அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா ஒரு முன்னறிவிப்பை வழங்கி இருக்கிறாரு. இந்த இஸ்ரேலுடைய வாழ்க்கை என்பது 2029 வரலாம். 2029க்கு பிறகு என்ன செய்ய வேண்டியதான், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் இஸ்ரேலில் இருந்து வெளியேறி விடுவார்கள். அதற்குரிய நிர்பந்தத்தையும் அதற்குரிய கட்டாயத்தையும் இந்த போர் தூஃபான் அக்ஸா என்று பலஸ்தீன போராளிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் அதற்குரிய சூழல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்ப 2029க்கு பிறகு யார் எங்க இருக்க மாட்டாங்க, இஸ்ரேல்ல யூதர்கள் இருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக வெளியேறி ஆகணும். நெத்தனியாகவும் இருந்து வெளியேறிடுவான். அதுதான் அதற்குரிய சாத்திய கூறுகள் தற்போது செய்கிறது, நடைபெற்று வருகிறது. அதற்குரிய வாய்ப்புகள் தற்போது கணிந்திருக்கிறது என்று என்ன செய்யறார் வந்து நம்ம சொல்லல, இஸ்ரேலிய பத்திரிகையாளரே என்ன செய்யறா வந்து சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. இறுதியாக அன்பிற்குரியவர்களை நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோ வந்து ஒரு கஸ்ஸாம் போராளியினுடைய வீடியோ. அதுல என்ன சொல்றாருனாக்கா, நாங்க போர்க்களத்தில் இருக்கிறோம், போர்க்களத்தில் நாங்க எதுக்கு வரல, இந்த சொகுசாக வாழ வேண்டும் என்பதற்காக வரல, ஜன்னத்தை சூனத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம், ஷஹாதத்தை வீர மரணத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு வீர மரணம் கிடைத்து விட்டால் நாங்க நிச்சயமா வந்து நாம் சூனத்துல சந்திப்போம் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த உருக்கமான காட்சிகளை விளக்கக்கூடிய வீடியோவை தான் நீங்க என்ன செய்யுங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பிற்குரியவர்களே, மரணத்திற்காக வேண்டிய அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஒரு பழைய வரலாற்றுல ஒரு நபித்தோழர் சொல்லுவாரு, அவங்க எதிரிகளை பார்த்து, நீ மதுவை விரும்பக்கூடிய மக்களை போர் வீரர்களை வைத்து போரிட வருகிறாய், ஆனால் நாங்கள் மரணத்தை விரும்பக்கூடிய வீரர்களை கொண்டு உன்னை எதிர்கொள்ள போகிறோம் சொல்லுவாரா இல்லையா, அதை அப்படியே விளக்கிறது சொல்ல நாங்க வாழ்வதற்காக வேண்டி இல்லை, வீர மரணத்தை எதிர்பார்த்து சுவனத்தை எதிர்பார்த்து இந்த களத்தில் இருக்கிறோம் என்று கஸ்ஸாம் அந்த படையணியினுடைய ஒரு வீரர் சொல்லக்கூடிய அந்த உருக்கமான காட்சிகள் அனைவரையும் மெய்சிலிருக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற செய்திகளை தொடர்ந்து நம்ம செய்வோம், உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று
கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். அவை நம்மை ஊக்கமூட்டக்கூடியதாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.